டிக் டிக். யார் இது? திருடன். என்ன நகை வேணும். என்ன நகை? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. என் ஃப்ரெண்டு கிஷோர் ப்ரோ. யாரு ப்ரோ? கிஷோர். ஆமா சத்யபாமா படிக்கிறான். ஆமா பேர் சத்யபாமா. சத்தியமா போய் சொல்லிருப்பா. ஆமா சத்தியமா போய் சொல்லிக்கிறான். சத்தியமா எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் இல்ல பேசிக்கா. ஜெனரல் நாலேஜ் இல்ல பேசிக்கா. ஒரு இடம் போனோம்னா அந்த இடம் இந்த இடம் சொன்னா ஆமா ஆமா இந்த இடம் தான் நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா அந்த இடத்துல அந்த இடமே இருக்காது. வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க இருக்காது. ஆனா இருக்கணும். எப்படி ட்ரிப் பண்ணா பிளான் போடுவோம். அங்க போலாம் இங்க போலாம். ப்ரோ ட்ரிப் கூட விடு ப்ரோ. நீ ட்ரிப் கூட முன்ன பின்ன பாத்துக்க மாட்டேன் அந்த இடத்த. மென்னாமலை பாத்துட்டு விஆர் மலன்வா. நீங்க ப்ரோ நம்ம கிட்ட எல்லாம் வந்து ஒரே கதை விடுறவரு இவர் ஒருத்தர் தான். என்ன ப்ரோ சொல்லுவாரு? அப்படி ஒரு வீட்டுலதான் இருப்பாரு. கேட்டா மாமாவோட வெளியே போயிட்டு ஒரே கதை விட்டுருவாரு. மொத்த கதையும் ஒரே விடுவாரு. இந்த இவர் ஒருத்தருக்கிற பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீட்டுலதான் இருப்பாரு. ஆனா எங்க போறேன்னு கேட்டா இதோ சென்னையில இருக்கேன்டா, இதோ என் மாமி வீட்டுல இருக்கிறேன்டா, என் பெருமை வீட்டுல இருக்கிறேன்டா ஒரு. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கருமை ஏர்மை. எங்க கூப்பிட்டாலும் இதே பிரச்சனை தான் உனக்கு. வேற ப்ரோ வேற எதுவும் இல்லை. வேற யாரும் ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ரொம்ப என்ன சொல்றது ஒரு பெரிய பொய்யா சொல்லிருப்பாங்க. பெரிய போயினா என்ன தெரிகிறது? அக்கௌண்ட் ஃபுல்லா காசு வச்சிருப்பானுங்க. கேட்டா ஒத்த பைசா இல்லன்னு அப்படியே போய் சொல்லுவானுங்க. திடீர்னு பாக்குறேன் என் கையில காசு இல்ல. அப்படியே கிளியரா போய் சொல்லுவாங்க. வேற ப்ரோ இவங்க சொல்ற பொய்ல இதா ஸ்பெஷலான பொய். அப்படியா? சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்து உங்களை பத்தி ஒரு சொன்னாரு. இவரை பத்தி ஒரு சொல்லுங்களே. அவரை பத்தியா ப்ரோ? ஒன்னா நம்பர் ஓலு ப்ரோ அவன். எப்படி? ஒன்னா நம்பர் ஓலு ப்ரோ அவன். அவன் தான். ஆமா சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. காசு வச்சிருப்பான். ஆனா கேட்டா நான் காலேஜ் போறேன், அவன் வந்து வேலைக்கு போறான். அக்கௌண்ட்ல காசு போனா எடுக்கவே மாட்டான் ப்ரோ. நான் எல்லாரும் போகும்போது நான் என்ன சொல்றோம், எல்லாம் ஈக்குவலா ஷேர் பண்ணி போனோன்றோம். அதுக்கப்புறம் காசு இல்லன்றோம். ஆனா அக்கௌண்ட்ல காசு வச்சிருப்பான். எப்படின்னு தெரியல. ஒரு மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு 2000 ரூபாய் அது இருக்கும் ப்ரோ அக்கௌண்ட்ல. எது ஊர்ல ப்ரோ 2000 மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளவுடா? அதேதான் ப்ரோ. சரி ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. உங்கள்ட்ட யாரும் சொல்லுங்க ப்ரோ. அப்படியா ப்ரோ? நீங்க தான் சொல்றீங்க நிறைய பையன். நானும் சொல்ல மாட்டேன், அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. நீங்க ப்ரோ? எங்களே தெரியல. அப்படியா? ஆமா நீங்களுமா? நீங்களும். நீங்க ப்ரோ நீங்களுமா? அப்படிதான் ப்ரோ. நம்மள ஜெனரலா இருக்கோம். நம்மள கரெக்டா இருப்போம் ப்ரோ. நம்ம ஏரியா எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. இவங்கள்ட்ட கரெக்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ கூட இருக்கீங்க, நீங்க பாத்துருப்பீங்களா? இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவன நைட்ல கத்தி சண்டை போடுவாங்க ப்ரோ. விளக்கு வச்சு பாப்பாரு ப்ரோ. லைட் வச்சு பாப்போம் ப்ரோ. என்ன பண்ணுவாங்க தனியா அவன நைட்ல வண்டியில போறாங்க. எதுக்குன்னே தெரியல. அவங்களே கேளுங்களேன். இப்ப கூட இவ்வளவு நேரம் நாங்க ஒண்ணா வந்தோம். அவங்க ரெண்டு பேரும் நீங்க தனியா பாத்தீங்களா இல்லையா? இதுல உங்களுக்கு தெரியல. அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் சொல்ல விரும்புறீங்களா? மக்கள் வந்து சொல்லப்படினா சிங்கிள்ஸ் பத்தி சொல்ற கம்யூனிட்டி பத்தி அது மாதிரி சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. லவ் பண்ணிருக்கீங்களா? பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணை வந்து நீங்க வந்துட்டு என்ன சொல்றது மறக்கணும். ஓகேவா? என்னலாம் பண்ணி மறப்பீங்க? பரவாயில்ல ஊருக்கு போங்க. இங்க ஏரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. இல்ல ப்ரோ. ட்ரூவா லவ் பண்ணுங்க ப்ரோ. 2021 ப்ரோ. 2021 ப்ரோ. இதெல்லாம் 2021 தான். இல்ல ப்ரோ. 2021 ப்ரோ. சரி ப்ரோ. அப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். எத்தனை செலவு? நீங்களே கணக்கு போறோம். 2025 4 வருஷம் லவ் ப்ரோ. இல்ல இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பீங்க இந்த பொண்ணு. அதெல்லாம் இல்ல ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் லவ். நான் லவ் பண்ணீங்க. டக்குனே உங்களுக்கு இந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு. ஓகே சொல்லிடுச்சு. ஓகே சொல்லிட்டு எத்தனை செலவு பண்ணீங்க?
அதான் 4 வருஷம். 4 வருஷமா? இப்போ நீ லவ் பண்ணிட்டு இப்ப இருக்க? லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு மன்மத குஞ்சினாலும் கருப்பு குஞ்சி தான். சரியா? பிரேக்கப் ஆகல ப்ரோ. ஓ லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சரி bro, சரி bro. கொஞ்ச நேரம் பேக்கப் ஆயிடும். கதை ஒன்று சொல்றேன் ஆரம்பிச்சு. அப்படியா? அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கல ப்ரோ. சிங்கிள்ஸை பத்தி கம்யூனிட்டியை பத்தி சொல்றான். சரி சொல்லுங்க ப்ரோ. எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டே ஒரு இன்னொரு பொண்ணை ட்ரை பண்ணுவானுங்களே, ஆமா அது மாதிரி ஆள் என் ஃப்ரெண்ட் ஆச்சு முடியாது. அது மாதிரி ஆள் என் ஃப்ரெண்ட் ப்ரோ இது சத்தியமா சொல்லுவேன். அவன் வயல யாரா மெசேஜ் பண்ண மாதிரி சொல்லுங்க. சத்தியமா எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டேன். ஐடியாஸ் காமிக்க சொல்லுமா? ஐடியாஸ் காமிக்க சொல்லுமா? ஆள் வச்சுக்கிட்டு இந்துஸ்தான் படிச்சான். இந்துஸ்தான்ல இருக்க எல்லாம் கோயம்புத்தூர் ஓ இங்க இந்துஸ்தான் கேளம்பா. எல்லா மொழியுமே பேசுவான் ப்ரோ அவன். இப்போ அவனை தேடி சொல்லுங்க. எடுக்கிறேன். ஆனா அது எல்லாமே ஆளுக்கு தெரியும். ஓபன் நான் இப்ப கூட காமிக்கிறேன். எனக்கும் தெரியும் ப்ரோ. சரி 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 சரி. என் ஆளுக்கு இப்ப கூட நான் ஃபோன் ஸ்னாப்ல கூட தேவை, இன்ஸ்டால தேவை. நான் எல்லாம் கூட ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசுவேன். ஆமா அமைதியா இருக்கா? அப்ப நீங்க சொல்லுங்க ப்ரோ. நீ லவ் பண்ணீங்க? லவ்லாம் பண்ணலாம் ப்ரோ. நான் பயப்படாதடா. லவ்லாம் பண்ணலையா? நீங்க ப்ரோ நீ லவ் பண்ணி கண்டிப்பா லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது உங்களை பார்த்தா. லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷம் லவ் ப்ரோ? 2 years லவ் ப்ரோ. 2 years ஒன் சைடு லவ். ஏன் முன்னாடி லவ் பண்ணலையா? ஸ்கூல் டேஸ்ல இல்ல ப்ரோ அப்பலாம் இல்ல. என்னாச்சு? இப்போ ஒன் சைடு லவ் செட் ஆகலையா இல்ல நீ லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. அப்பலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்தோம். அப்படியே இப்பதான் ஒரு அந்த கொட்ட நட்பு உண்டு பாசம் கொட்ட சொந்த. இப்பதான் ஒரு இவங்க தான் இது மாதிரி வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க யாரு? இங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க எல்லாம் ஏரியா பசங்க. ஏரியா பசங்க. ஒரே ஊர் நாங்க. சரி 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 சரி. அவர் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்காரு. அவர் யாரோட பேசிட்டு இருக்காப்ல? அவர் அவங்க ஆளுகிட்ட பேசிட்டு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க சரி போறோம். நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, பிரேக்கப்பே ஆயிடுச்சு. அந்த பொண்ணை வந்து மறக்கணும். ஓகேவா? எப்படி மறப்பீங்க? என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது ப்ரோ. நான் ப்ரோ லவ் பண்ணியிருந்தா யாராலும் மறக்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம் ப்ரோ லவ் பண்ணியிருந்தா. அதுல இருந்து வெளியே வரதுக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் மறப்போம்னா இப்படி சரக்குலாம் அடிச்சு அழுது தாடிலாம் அடைப்பாங்களே அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை நம்மளுக்கு. அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த லவ் ஃபெயிலியர் வச்சுனா தாடி வளர்க்குறாங்க, சரக்குலாம் அடிக்கிறாங்க. ஆனால் எதனால? ஏன் அப்படி? ஏன்னா அதாவது நீங்க சொல்றீங்க நீங்க பண்ண மாட்டீங்க, டூராக லவ் பண்ணிருக்கீங்க ஓகேவா? அதே மாதிரி அவங்களும் டூராக அவங்க மட்டும் எப்படி பண்றாங்க? அவங்களுக்குள்ள ரொம்ப எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களால வெளியே சொல்ல முடியல யாருக்கும். சரி அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்குங்க, நீங்க அதை பண்ண மாட்டேன் சொல்லுங்க. அது என்ன வித்தியாசம் அதுக்கு இருக்கும்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்தா கொஞ்சம் அதை பத்தி நம்ம ஞாபகம் வராது. அவங்க தனியா ஒரே சிங்கிள் ரூம் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு தாட் வரும். அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஆனா அது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றது, சிகரெட் ஸ்மோக் பண்றது அப்படி இருந்திருப்பாங்க. ஸோ அதை திரும்பி அப்படியே இன்னும் கொஞ்சம் அடிக்ட் ஆகி அதிகமாக கண்டினியூ பண்றாங்க. அப்படியே கூட இருக்கலாம். நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை. ஸ்டார்டிங்ல எனக்கு இல்லை. இப்போ சரி எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க ப்ரோ. ஃபைட்ல வேணா உங்களுக்கு அவங்க ஆளுக்குள்ள இப்போ இருந்தே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு, அதாவது ரூல்ஸ் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. அப்புறம் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒன்னா இருக்கலாம். உண்மையா இல்லையா? ஆமா ப்ரோ, கரெக்ட் கண்டிப்பா. ரூல்ஸ் போடுறதால இவன் இப்படி சொல்றான், சரி இவனை பேசாம இருக்குது, அப்பதான் சண்டை ஆரம்பிக்கும். பிரியது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. வேற எதுவுமா ப்ரோ? வேற எதுவும் இல்லை ப்ரோ. பேசவே கூடாது ப்ரோ. நான் பைக் எடுத்தாரு நீங்களாம் மறந்துக்கிறீங்க பின்னாடி. நீங்க தான் ப்ரோ சுத்தி போய் வரீங்க. ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்தினாலே என்டர்டெயின்மென்ட். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. போய்க்கிருந்தேன் யாரு